நான் இன்னமும் குருவாக தான் இருப்பேன், நான் எனக்கு கீழே எல்லாரும் இருக்கணும் அப்படின்னா அந்த வந்து குரு. சரி, ஓகே, நம்ம அதை பற்றிலாம் பேசவில்லை, இப்போ இதுக்கும் வரலாம் வாங்க. சரி, அப்போ வாழை பழம், வாழைங்கிறது அவ்வளோ தன்மை கொண்டது. தான் வாழ்ந்து கொண்டே மற்றவர்களையும் வாழ வைப்பது. இன்னொன்று, வாழை மரம் நல்ல சதம் சேரில் இருக்கிறதா கூட சுத்தமாக இருப்பாங்க, சூப்பராக. எல்லா மரமும் அப்படி தான். இதில் வாழை மரம் நல்லா சூப்பராக வளருவாங்க, அதாவது அடுத்த ஜெனரேஷன் வளர விடுவாங்க. அப்போ வாழை. வெற்றி இலை, அதாவது நம்ம வெற்றி எப்பயுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான இலை வெற்றி இலை. வெற்றி இலைனா ஒன்றுமே இல்லை லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறது வெற்றி இலை. சரிங்களா? அப்போ வெத்தலை, அடுத்தது வாழைப்பழம், தேங்காய். தேங்காய்னா இந்த உலகத்தில் தேங்காத, நீ பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம இந்த உலகத்திலே மறுபடியும் பிறவி எடுத்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுமா, இல்லை இங்கே தேங்காமல் அடுத்தது முக்தி நிலையை சேர வேண்டுமா? இந்த மனித பிறவியோட நோக்கமே முக்தி நிலை அடைவது தான். அதை விட்டு நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொந்த வேலை எதுன்னு கேட்குறீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது, சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, வீடு கட்டுறது, பங்களா கட்டுறது, இதெல்லாம் சொந்த வேலைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வந்த வேலை அது கிடையாது.